மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தவைக்கு மிக்க நன்றி. இப்போ பொதுவாகவே இப்போ கூட்டணி கட்சிகள் சேர்ந்து போட்டியிடும் போது ஒவ்வொருத்தங்க கேட்டிருக்கக்கூடிய தொகுதிகளில் சில மாறுதல்கள் வரும். அவங்களுடைய விருப்பப்பட்டியலில் இருக்கிறது அப்படியே எக்ஸாக்டாக வருமா அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் தான். நான் பாஜகவுக்கு இந்த வாட்டி நெல்லையில் அவங்களுக்கு கொடுக்கப்படலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் கடந்த முறை அண்ணாமலை போட்டியிட்ட அரவக்குறிச்சி தொகுதி இந்த முறை பாஜகவுக்கு ஒதுக்கப்படலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் கோவை தெற்கு இப்போ நம்ம சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன் அவங்களோட திரும்ப அதிமுகவே போட்டியிடுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்குது. இதை எப்படி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு? இது பாஜகவுக்கு பெரிய செட்பேக் தான். ஏன்னா நெல்லை தொகுதி நயினார் நாகேந்திரன் பலமுறை ஜெயிச்ச தொகுதி. அந்த மண்ணின் மைந்தர் அவரு. அங்க முக்குளத்தோர் சமுதாயமும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயமும் ஒருங்கிணைஞ்சு அவருக்கு சப்போர்ட்டா நின்ன தொகுதி அது. அதுல இருந்து அவர் லாஸ் ஆகுறாரு. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அரவக்குறிச்சி அண்ணாமலை அரவக்குறிச்சியில நிக்கலன்னா கோவையில நிப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. கோவையில ஏதாவது ஒரு தொகுதி, இப்ப கோவை தெற்குல இருந்து வடக்குக்கு மாறுறாங்க வானதி சீனிவாசன். அதனால அந்த தொகுதி தான் பேசப்படுதே தவிர அண்ணாமலைக்குன்னு ஒரு தொகுதி அப்படின்றது இதுவரைக்கும் பட்டியலே இல்ல. அப்போ அண்ணாமலையை முழுக்க முழுக்க இவங்க அவாய்ட் பண்றாங்க. அப்போ அண்ணாமலை அவாய்ட் பண்றாங்கன்னா, இப்போ இவர் சொல்லும் போது கூட சொன்னாரு நாகராஜ், என் மண் என் மக்கள் யாத்திரையில திருப்பத்தூர் சாலிடா வந்துச்சு அப்படின்னு. அப்ப என் மண் என் மக்கள் யாத்திரையோட கதாநாயகனே களத்துல இல்லையே. அதான் வைட் ஸ்ப்ரெட்டா அவங்க வளர்ந்துருக்காங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறார். அதான் அப்போ வைட் ஸ்ப்ரெட்டா வளர்ந்தாங்கன்னா தமிழ்நாட்டுல பிஜேபிய ஐடென்டிஃபை பண்ணி ஓரளவுக்கு ஸ்ட்ரெங்க்ஃபுல்லா கொண்டு ஒரு 11% ஓட்டுக்கு கொண்டு வந்தவர் யாரு? அண்ணன் அண்ணாமலை. அந்த அண்ணாமலையை தூக்கி தூர போட்டு நீங்க ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, இப்போ செடி வளருதுன்னு வைங்களேன், வேறு பிடிச்சு முளை விட்டு அதுக்கு மேலதான் வரும். நீங்க அந்த வேரையே கட் பண்ணி தூக்குறீங்கன்னா அப்ப அந்த செடி என்ன ஆரோக்கியமா இருக்கும்? அவுட் ஆயிடும் அந்த செடி. ஆக மொத்தம் பிஜேபிக்கு மிகப்பெரிய செட்பேக் தான் இந்த லிஸ்ட். ரெண்டாவது நான் பாயிண்ட் அவுட் பண்றது பாத்தீங்கன்னா, ஒரு அரசியல்ல ஒரு வித்தியாசமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பெரம்பூர் தொகுதின்றதுல நான் பிறந்து வளர்ந்த ஊர் தான் அது. பெரம்பூர் தொகுதி அது அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் விஜய், அன்புமணி, அத விஜய்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, ஆதவ் அர்ஜுன், அன்புமணி, எடப்பாடி, இந்த ட்ரையோடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் முடிவுக்கு வரணும். யார் போட்டியிட்டாலும் கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே பவர்ஃபுல் கட்சி தான், யார் வேணாலும் களம் காணலாம், நாங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான் சொல்லியிருக்கிறார் எடப்பாடி. இதே கேள்வியை செய்தியாளர்கள் கேட்டபோது மேடம் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க மேடம், அங்க பாமகக்கு ஒரு கிளை கூட கிடையாது. ஒரு கிளையில 2016, 2011 ரெண்டுலயுமே அதிமுக கூட்டணியில இருந்த கட்சி தான் ஜெயிச்சிருக்கு. ஆமா, அதிமுக ஜெயிச்சிருக்கு, அதிமுக கூட்டணியில இருந்த கட்சி ஜெயிச்சிருக்கு. அதிமுக ஸ்ட்ராங்கான பார்ட்டி. அது மொத்தம் ஒரு 4 ஸ்லம் இருக்கு பெரம்பூர்ல, ரைட்டுங்களா? அது இல்லாம கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகள் பெருசா இருக்கு. தாவேகாக்கு 40,000 உறுப்பினர்கள் சென்னையிலேயே சேர்ந்த இடம் பெரம்பூர் தான். அதனாலதான் விஜய் பெரம்பூரை சூஸ் பண்றாரு, ரைட்டுங்களா? இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கூட இருக்கு. முதல்வரும் துணை முதல்வருடைய தொகுதிகளான அந்த கொளத்தூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணியில கூட அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கல. அப்ப நேரடியா அதிமுக தான் போட்டியில இறங்குறாங்க இல்லையா? அங்க இறங்குறாங்க மேடம். ஏன் விஜய ஸ்பேர் பண்றாங்க? விஜய் இருக்கிறதுலயே காம்படிட்டிவ் கேண்டிடேட்னு மெஷர் பண்ணப்படக்கூடிய ஒரு ஆளு. அந்த மாஸ் மொபிலைசேஷன் அவருக்கு இருக்கக்கூடியது. இன்னொன்னு, அந்த கட்சியுடைய எதிர்காலமே அந்த முடிவை ஒட்டி தான். இப்ப விஜயகாந்த் ஒரே ஒரு தொகுதியில ஜெயிச்சதுதான் தேமுதிகவுடைய இன்றைக்கு வரை இருக்கக்கூடிய ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு காரணி விஜயகாந்த் ஜெயிச்ச அந்த சிங்கிள் தொகுதி. அப்போ விஜய் ஜெயிக்க போற இந்த சிங்கிள் தொகுதிய ஏன் ஸ்பேர் பண்றாங்க ஏடிஎம்கே? அப்போ அண்டர்ஸ்டாண்டிங். இது முழுக்க முழுக்க தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மேற்பார்வையில நடந்த அண்டர்ஸ்டாண்டிங். விஜய் எப்படியாவது சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். அதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்?
அங்க வந்து ஒரு உறுப்பினர் கூட இல்லாத பாமகவை அவங்க அந்த நேத்து கூட அவங்க விருப்பப்படுற லிஸ்ட் வந்தது. அந்த லிஸ்ட்ல பெரம்பூர் கிடையவே கிடையாது. ஆனா இன்னைக்கு பெரம்பூர் வருது. அப்படின்னா விஜய்க்கு அதிமுகவும் பாஜகவும் இணைந்து சாமரம் வீசி அவர் வெற்றி பெறுவதற்கான வேலைகளை செய்யறாங்க. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பொலிட்டிக்கல் டாக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். நாளைக்கு சப்போஸ் தொங்கு சட்டமன்றம் வருதுன்னு வைங்களேன், விஜய் கட்சி ஆட்கள் வந்து அதிமுக ஆட்சி அமைவதற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள்ன்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இதுக்குள்ள வருது. அப்போ இங்க மட்டும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருமா, இல்ல முக்கியமான தொகுதிகள்ல எல்லாம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருமா? விஜய் கட்சி இல்ல சார், நிறைய ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. ஏன் இவங்க நேரடியா இதுல களம் கண்டாங்க, ஏன் இவங்க பாமகவை நிறுத்தினாங்கிறதுக்கு நிறைய சொல்றீங்க. பட் அவங்களுடைய அதிமுக அவங்களுக்கு அங்க ஒரு பாசிட்டிவ் அங்க ஒரு பாக்கெட்ஸ் இருக்கு அப்படிங்கறதுனால கூட இந்த முடிவு எடுத்திருக்கலாம்ல சார். நம்ம ஏன் உடனே இப்படி பார்க்கணும்? ஏங்க அதிமுகவுக்கு லட்சுமி நாராயணன் ஒரு கேண்டிடேட் இருக்காருங்க. அவர் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், ஏற்கனவே அங்க மண்டல குழு தலைவரால இருந்தவர். அதிமுகவுக்கு ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட் எல்லாம் இருக்காங்க, அங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜேவியர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை பவர்ஃபுல் கேண்டிடேட்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லட்சுமி நாராயணன் இருக்கா. லட்சுமி நாராயணன் உண்மையிலேயே பவர்ஃபுல் கேண்டிடேட் எனக்கு தெரிஞ்சே, ஏன்னா நான் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். அப்படிலாம் இருக்கும்போது இவங்க வந்து பாமகக்கு அங்க கட்சியே ஸ்தாபனமே அமைப்பே இல்லை. ஈவன் தொழிற்சங்கம் கூட கிடையாதுங்க பாமகக்கு, அங்க எதுவுமே கிடையாது. பாமகன்றதே வந்து சென்னைக்கு ரொம்ப புதுசு. அவங்க வந்து அந்த திருவிக நகர் தொகுதி பெல்ட்டுக்குள்ளதான் அந்த ஏரியால வருவாங்க, இல்லைன்னா வில்லிவாக்கம் பெல்ட்டுக்குள்ள அவங்க வருவாங்க, இல்லைன்னா அவங்க போக வேண்டிய இடம் அம்பத்தூர் தான். அம்பத்தூர் தான் பாமகவுடைய அந்த சோகால்டு 1 இயர் பேக்கெட் இருக்கக்கூடிய அம்பத்தூர்லயே அவங்க களம் காண்கறாங்க. ஆமா, அதாங்க அங்கதான் வந்து அவங்க போக முடியுமே தவிர, பெரம்பூர்ன்றது முழுக்க முழுக்க ஆதி திராவிட மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. அங்க வந்து ஆன்டி 1 இயர் ஃபீலிங் தான் இருக்கும். அந்த இடத்துல பாமக வந்து களம் இறக்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த தேர்தலுடைய மிகப்பெரிய அரசியல் குழப்பம், அரசியல் சந்தர்ப்பவாதம் வந்து பெரம்பூர் தொகுதிக்குள்ளதான் வரும். நன்றி திரு பிரகாஷ். இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. 2.8 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.27 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 27 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883838. இமெயில் advt@dttv.in.